ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உடுப்பியோட கிளைமேட் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல. இந்த மாரி கிளைமேட்ல ஜாலியா பைக் ரைட் போட நல்லா இருக்கும்ல. சும்மாலாம் போலங்க. சின்னதா ஒரு ஸ்கின் ப்ராப்ளம். அதுக்காக ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்ட வந்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் தான் உள்ள போணும். உள்ள போனோட்டி எவ்வளோ மாத்திரை மருந்து குடுக்க போறாங்களோ, எவ்வளோ ஃபீஸ் வாங்க போறாங்களோன்னு நான் அந்த டென்ஷன்ல உட்காந்துருக்கேன். ஆனா மனுஷனுக்கு எந்த டென்ஷனும் இல்லாம ஜாலியா கேண்டி கிரஷ் விளையாண்டுட்டு இருக்காரு. எப்படிதான் இவங்களால மட்டும் இப்படியெல்லாம் இருக்க முடியுதோன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த ஜென்ஸ் எல்லாரும் இப்படி தானே. உங்க வீட்லலாம் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி நம்ம எங்கேயாவது வெளிய போறோம் அப்படின்னா, கண்டிப்பா லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிஃபோரா வந்து சமைக்கணும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய சாப்பிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்போம். அந்த பர்மிஷனுக்கு அவங்க கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் வந்துச்சுன்னா, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியா இருப்போம். இல்ல வீட்லயே நீ செஞ்சு வச்சுரு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லா நம்மளும் ரெட் சிக்னல் மாரி மொறச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் சிக்னல் தான் வந்திருக்கு. நாங்க இன்னைக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல். வந்துட்டே ஒரு சவுத் இந்தியன் ஸ்பெஷல் தாலி ஆர்டர் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு சூப்பெல்லாம் குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ஸ்பெஷல் தாலியில எல்லா ஐட்டமும் வந்துரும். கூடவே ஒயிட் ரைஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கூடவே மலாய் கார்லிக் பன்னீருமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, சீரா அது கூட அதெல்லாம் குடுத்துருந்தாங்க. அதெல்லாம் என்னால சாப்பிட முடியல. அதுக்காக பார்சல் எடுத்துக்கிட்டோம். ஃபைனலா மோரு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் குடுத்துருந்தாங்க. வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சோன்னு மழை. இந்த மழையில அப்படியே லைட்டா நனைஞ்சுக்கிட்டே போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.